வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. நாட்டின் 77வது குடியரசு தின விழா இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் உள்ள கடமைப்பாதையில் இருந்து குடியரசு தின விழா கொண்டாட்டங்களுக்கு தலைமை தாங்குகிறார். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் சுதந்திரத்தின் மந்திரம் வந்தே மாதரம் மற்றும் வளமையின் மந்திரம் தற்சார்பு இந்தியா ஆகும். நாட்டின் 77வது குடியரசு தின விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்றிரவு உரை நிகழ்த்தினார். இந்தியாவின் தொழில் முனைவோரும் இளம் விளையாட்டு வீரர்களும் விஞ்ஞானிகளும் தேசத்தை உற்சாகப்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா என்றும் அதன் இளைஞர்கள் மகத்தான திறமைகளை கொண்டுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். குடியரசு தின விழாவை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், ஒரு வளர்ந்த தேசத்தை உருவாக்க இந்த நன்னாள் தேசத்தின் குடிமக்களிடையே ஆற்றலையும் உற்சாகத்தையும் புதுப்பிக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். 2026 ஆண்டுக்கான பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. பத்ம விபூஷன் 5 பேருக்கும், பத்ம பூஷன் 13 பேருக்கும், பத்மஸ்ரீ 113 பேருக்கும் என மொத்தம் 131 விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது புதுச்சேரி புறநாங்குப்பத்தைச் சேர்ந்த கிராமிய கலைஞர் திரு பழனிவேலுக்கு வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று காலை நடைபெறும் குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருது மற்றும் ரொக்கப்பரிசு வழங்கி கௌரவிக்க உள்ளார். விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.